நான், சுபாஷினி, ஸ்டெல்லா, கவிதா, கேசவன், செல்வராஜ்னு எங்கள் டீமில் இந்த 6 பேருமே ஒரு நல்ல டாக்டராக வரணும் கன்விக்ஷனோட இருந்தீங்க. ஹசன், உன் கொடுமையை நிறுத்து. திஸ் இஸ் டூ மச். என்னதே கொடுமை? நீங்களா திருந்த மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரு இவனுங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்டா. நீ வேணா ஆக்கிக்க. கேலி வதை தடுப்போம், ராகிங்கை ஒழிப்போம். ஏய், உங்கடா பழக வச்சீங்களா? அருவம் மண்ணீங்களா? உங்களை ஒழிச்சாதான் அந்த காலேஜ் உருப்படும். ராகிங்கை ஒழிப்போம். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஹெச்ஓடி டாக்டர் காமராஜ் சார் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் தான் விரும்புகிறோம். ஆனால் நிறைய பேர் உண்மையாக நேர்மையாக சம்பாதிக்கணும்னு விரும்புகிறதே இல்லை. இதுதான் இந்த நாட்டோட பிரச்சனை. அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செஞ்சால் சம்பாதிக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த நாட்டில் சம்பாதிக்கிற விவசாயி மாதிரி. நான் கிராமத்துலேருந்து வந்தவன். என் வாழ்க்கை அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட உண்மை இதுதான். உலகத்தில் உடம்புல உண்டாகிற வலியை நீக்கிறவன் தான் கடவுள். அந்த வலிமை உங்ககிட்ட இருக்கு. களங்கம் இல்லாமல் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகாமல் இருந்தால் நீங்களும் கடவுளாகலாம். நான் உங்களுக்கு பாடம் நடத்த வரல, உங்களோட நானும் கற்றுக்க வந்திருக்கேன். என்னப்பா ஆச்சு உனக்கு? திரும்ப திரும்ப முகத்தையும் உடம்பையும் பார்த்துக்கிட்டே இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஹாய். என்னாச்சு? தூக்கு. வழி விடுங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. என்ன திடீர்னு மயக்கம்? நல்லா தூங்கலையா? என்னாச்சு சார், அவ உடம்ப அவளே கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கா. ஏதோ பயப்படுறான்னு நினைக்கிறேன். நத்திங் டு வரி டாக்டர். செகண்ட் இயர் சிண்ட்ரோம். வழக்கமாக செகண்ட் இயர்ஸ்க்கு வர பிரச்சனை டாக்டர். செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நோயை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. அந்த நோயெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நினச்சி பயப்படுறது ரொம்ப தப்பு. புரிஞ்சுதா? அப்புறம் பேஷண்ட்டை யார் க்யூர் பண்ணுவாங்க, தெம்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்படி தான் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என் புருவ முடியை இழுத்து பார்த்தேன். ஒரு முடி என் கையோடு வந்துருச்சு. எனக்கு தொழுநோய் வந்துட்டாதான்னு நினச்சி நான் பயந்துட்டேன். ஆமாம், கேஷுவாலிட்டியில் கொண்டு வந்து எப்படி அட்மிட் பண்ணீங்க? சார், தர்மந்தா தூக்கிட்டு வந்தான். அப்படியா? எந்த ஊர் பாணி? தேனி டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற கோயில் சார். வில்லேஜா? எஸ் சார். அதான் புல்லுக்கட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து போட்ட போல இருக்கு. ஒரு பேஷண்ட்டை தூக்குற அளவுக்கு முதல்ல டாக்டருக்கு உடம்புல தெம்பு வேணும். வெரி குட். தேங்க்யூ சார். Subhashini, I have a craze on Dharman. I think நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். மயங்கி விழுந்த அவன் ஃப்ரெண்டுன்னு தூக்கினான். அதுக்கு லவ்வா? என்ன ஸ்டெல்லா? அத்தனை பேர் இருந்தாங்களே, ஆனா அவன் தானே என்ன வந்து தூக்குனான். இப்போ சொல்லு. நீ வாங்க போற. டைம் வந்துடுச்சு. You wait and see in the morning. அண்ணா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாம். ஓ ஐயோ. Two type of diseases. One is infectious diseases. Second one, constitutional diseases. Yes. Constitutional diseases are here defined as malfunctions or pathological lesions whose etiology depends to a significant degree upon the action of genetic factors. If a disease occurs sporadically among genetically heterogeneous individuals, it may be possible to distinguish between hereditary and environmental influences. The importance of genotype is then not determinable in genetically controlled laboratory mice. However, it has been possible to identify a wide variety
of constitutional diseases. Let me elaborate in detail.